இந்த வீக்கெண்ட் ஐதாட்ல உங்களுக்கு 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டர்டே மார்னிங் 11 o'clock வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மார்க்கெட்ஸ் அண்ட் யுவர் அட்வைசர். இந்த வெபினார்ல நெக்ஸ்ட் 12-18 months நீங்க மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ட்ட இருந்து நீங்க என்ன மாதிரியான கால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிளஸ் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் சண்டே மார்னிங் 10 o'clock இன்வெஸ்டிங் இன் சைனா அ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வெபினார்ல சைனால இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அந்த மார்க்கெட்ல பிளஸ் அவங்க எவால்வ் ஆகிற டெக்னாலஜிஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் தேர்ட் ஒன் ஃபிக்ஸட் இன்கம் அ டைம்லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது சாட்டர்டே மார்னிங் 10 o'clock யூடியூப் பிரீமியரா நடக்க போகுது. இதுல நீங்க ஃபிக்ஸட் இன்கம் அசெட்ஸை உங்க போர்ட்ஃபோலியோல இப்போ இன்வெஸ்ட் பண்ணணுமா, இப்போ எதுக்கு ஃபிக்ஸட் இன்கம் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அண்ட் இப்போ எதுக்கு நீங்க இதை கம்பல்சரி உங்க போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ். தூரத்து கனவாகிவிட்டதா 1 கோடி? கொஞ்ச நாள் முன்னாடி போர்ட்போலியோ பீக்ல இருந்திருக்கும், மார்க்கெட் பீக்ல இருந்தது. அந்த நேரத்துல நமக்கு 1 கோடின்றது இதோ இன்னொரு 2 yearsல வந்துடும் அல்லது 3 yearsல வந்துடும் அப்படின்னு கூட தோணி இருக்கலாம். ஏன்னா அதுக்கு முந்தின 2 yearsல நம்ம பார்த்த போர்ட்போலியோ வளர்ச்சி, மதிப்பு வளர்ச்சி ரொம்ப வேகமாகவும் கணிசமாகவும் இருந்தது. பட் எப்பெல்லாம் கணிசமான போர்ட்போலியோ வளர்ச்சியும் வேகமான மதிப்பு வளர்ச்சியும் நடக்குதோ அப்பெல்லாம் கரெக்ஷன் அதே மாதிரி ஷார்ப்பா அமையும். இந்த மார்க்கெட் அப்படிப்பட்ட ஒரு கரெக்ஷனை நமக்கு கொடுத்திருக்கு. கரெக்ஷன் வந்துருச்சு, அப்ப இனிமே நம்மளால அவ்வளவு ஈஸியா 1 crore ரீச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்ல கரெக்ஷன்ங்கிறது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கரெக்ஷனே இல்லாம கோவிடுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் இருந்துருச்சு, அதுதான் அப்நார்மல். இப்ப நடக்கிற கரெக்ஷன் அப்படி ஒன்றும் பெரிய அப்நார்மலான கரெக்ஷன் இல்லை. பட் நம்ம என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த கரெக்ஷன்ல நம்ம நிச்சயமா யோசிக்கணும். ஹையஸ்ட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எங்க மொமெண்டம் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு இந்த கரெக்ஷன்ல போர்ட்போலியோ இன்னும் பெரிய சரிவை சந்தித்திருக்கும். சோ எப்ப நம்ம வேகமா வளரணும்னு நினைக்கிறோமோ அப்ப சரிவும் வேகமா வர்றதுதான் ஸ்டாக் மார்க்கெட். பட் இந்த சரிவு நிச்சயமாக நிரந்தரமானது இல்லை. இந்த சரிவில் இருந்து ஒவ்வொரு முதலீட்டாளரும் உறுதியாக மேல முடியும். பட் இந்த சரிவில் இருந்து மேல வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அதுதான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போற முதல் பாயிண்ட். மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சரிவை சந்திக்கும் போது நீங்க உங்க போர்ட்போலியோவை க்ளோஸா வாட்ச் பண்ணணும். என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, இதுல எதெல்லாம் குறுகிய காலகட்டத்தில் மறுபடியும் உயரும், அப்போ எந்தெந்த முதலீடுகள் உங்ககிட்ட இருக்கோ, நிறுவனங்களா இருந்தா அந்த நிறுவனங்களை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிவை சந்தித்த பல நிறுவனங்கள் மீண்டு எழுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று தோன்றினால் அந்த இடத்துல அந்த ஸ்டாக்ல டிராவல் பண்றதை நிறுத்திட்டு வேற இடத்துல போய் முயற்சி பண்றது பெட்டர்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம வாங்கின சூழ்நிலை வேற, மார்க்கெட் இன்னைக்கு எதிர்பார்த்தது வேற, நடந்தது வேற, இன்னைக்கு மார்க்கெட் எதிர்பார்ப்பு வேற, நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தின நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் ஏன் அப்படியே இருக்கணும், மாத்தணும். சோ ஒரு பேர் மார்க்கெட்ல இது மாதிரி ஒரு போர்ட்போலியோல 7-8 ஐடியாஸ் இருக்கலாம், எல்லாமே சரிஞ்சு கிடக்கும், லாஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மறுபடியும் அதே ஸ்டாக்கை போய் வாங்கி ஆவரேஜ் பண்ணுவாங்க. சரி, நீங்க ஆவரேஜ் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா, அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அந்த ஸ்டாக் மேல போகணும். மேல போகாம அதே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க 2 வருஷத்துக்கு, நீங்க ஆவரேஜ் பண்ணதுக்கு ஏதாவது பலன் இருக்கா? பலன் இல்லை. இதுதான் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்க சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஹை ரேட்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா அது லோ ரேட் வந்த பிறகு அதே ஸ்டாக்கை நீங்க இப்போ உங்ககிட்ட இல்லைன்னாக்கா வாங்குவீங்களா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 99% ஆஃப் தி பீப்புள் ஐயோ இந்த ஸ்டாக் வாங்க மாட்டேன், நான் வேற ஸ்டாக் தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. பட் அப்ப ஏன் ஆவரேஜ் பண்றீங்கன்னு கேட்டாக்கா, இல்ல இந்த ஸ்டாக்ல நான் நஷ்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மென்டல் அக்கவுண்டிங். எங்கேயுமே நம்ம தோல்வியை சந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படிதான் நினைப்பாங்க.
கொஞ்சம் மாத்தி யோசிங்க. இந்த இடத்துல நான் தோல்வியை சந்திச்சிட்டேன், இதே இடத்துல நான் வெற்றியை சந்திக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஆனா இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்துல புதுசா போய் நான் முயற்சி பண்ணா எனக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும், அல்லது இங்க கிடைக்கிறத விட அந்த இடத்துல வேகமா கிடைக்கணும். நீங்க என்ன பண்ணும்? சிம்பிள் ஆன்சர். எங்க நீங்க தோல்வியை சந்திச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து எங்க வெற்றி ஈஸியா கிடைக்குமோ அல்லது இன்னும் ப்ரெடிக்டபிளா கிடைக்குமோ அந்த இடத்துக்கு மாறணும். பட் 99% இன்வெஸ்டர்ஸ் மாறது இல்லைங்க. இதனாலதான் அவங்களுக்கு ஒரு பக்கம் பணத்தை இழந்த ஒரு அனுபவம், இன்னொரு பக்கம் காலத்தை இழந்த ஒரு ரெண்டாவது அனுபவம். இந்த ரெண்டாவது அனுபவம் ஏன் நடக்குதுனாக்கா இவங்க மாறாதனாலதான் நடக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஸ்டாக்குக்கு மட்டும் பொருந்தாதுங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பொருந்தும். நிறைய பேரு என்எஃப்ஓ வாங்கி வச்சிருக்காங்க 2024 மியூச்சுவல் ஃபண்ட்ல. இந்த என்எஃப்ஓ எல்லாமே இன்னைக்கு இறங்கி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பல என்எஃப்ஓஸ்ல இருந்து வெளியேறது பெட்டர். வெளியேறிட்டு ஒரு பெட்டர் பிளேஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த என்எஃப்ஓல இழந்த பணத்தை அந்த இடத்துல ஈட்டிடலாம். மாறாக இங்கதான் நான் விட்ட பணத்தை பிடிப்பேன் அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய டைம் விரயமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இயர் என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது முதலீட்டு காலத்துல நம்ம தொடர்ந்து சொல்லி வந்த கருத்து. பட் அதை மீறி நிறைய பேர் வாங்கி இருக்கலாம். ஏன்னா நீங்க போய் உங்க பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதைத்தான் உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன், என்எஃப்ஓ வருது, கிளிக் பண்றேன்னு. சோ உங்களை ஈஸியா என்எஃப்ஓ டெம்ப்ட் பண்ணிருக்கலாம், அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதனுடைய ஃபேட், அதன் விதி மாறிவிட்டது. சோ இதிலிருந்து மீண்டு வரணும்னா அந்த என்எஃப்ஓக்கு ரொம்ப நாள் ஆகும். மாறாக இதோட பெட்டர் மேனேஜ் ஃபண்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபண்ட்ஸ்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அந்த ஃபண்ட்ஸ் மூலமா நீங்க ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு சீக்கிரம் போக முடியும். நிறைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய உறுதியான நம்பிக்கை, மியூச்சுவல் ஃபண்டை பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல வாங்கவே கூடாதுங்கிறது. நாம் ஒருபோதும் அதை ஆதரித்ததும் இல்லை, அதை பிராக்டிஸ் பண்ணது இல்லை. அப்ப எப்படி சார் வாங்குறது? இப்ப இருக்கிற போர்ட்போலியோ எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணி அதுல எந்த போர்ட்போலியோ நமக்கு பெட்டர் ப்ராஸ்பெக்டோட இருக்கோ அந்த போர்ட்போலியோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு ஃபியூச்சரை கணிக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் யாராலும் சரியா செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற போர்ட்போலியோ நாளைக்கு என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியும். நிறைய பேர் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தோல்வியை சந்திப்பதும் அந்த தோல்வியிலிருந்து மீளாமல் தவிப்பதும் எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வாங்கிட்டு சரிவை சந்தித்த பிறகு கரண்ட் போர்ட்போலியோ சரியா பார்க்க மாட்டாங்க. அது பார்க்கறதுக்கே அவங்களுக்கு மனசு வராது. அதனால நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். சில நேரத்துல மேலும் நஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இதுவும் உங்க போர்ட்போலியோல நடக்குதான்னு நீங்க தான் யோசிக்கணும். அதை உடனடியாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாற்றங்கள் தான் இங்க இருந்து நம்மள பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி மார்க்கெட்ல மாற்றம் என்பது ரொம்ப முக்கியம். சார் எனக்கு கிட்டத்தட்ட 45 lakhs போச்சு சார், அங்கேருந்து இன்னைக்கு 35 lakhsக்கு போர்ட்ஃபோலியோ வந்துச்சு, 10 லட்சம் இறங்கிடுச்சு, இப்படி ஒரு நண்பர் சொன்னார். நான் கேட்டேன், நீங்க என்ன ஃபண்ட் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இன்னைக்கு சீப்பா இருக்கா அப்படின்னு கேட்டேன். வேல்யூவேஷன் படி அந்த ஃபண்ட்ல இருக்கிற கம்பெனி. இல்ல சார் இன்னைக்கும் காஸ்ட்லியா தான் சார் இருக்கு. அப்ப இன்னும் சீப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்றதா என்னுடைய கேள்வி. இன்னொரு 20% போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் அப்ப நான் வெளியே போயிடுவேன் சார் அந்த ஃபண்ட்ல இருந்து அப்படின்னாரு. அப்ப அதை ஏன் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி செய்யணும்? இப்பவே செய்யுங்க. செஞ்சுட்டு வேற ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு பெட்டர் பிளேஸ், ஒரு சேஃபர் பிளேஸ் எதுன்னு பார்த்து அங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க இந்த இடத்துல இழந்ததை நீங்க நிச்சயமா திரும்ப பெற முடியும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. சோ 1 கோடி கனவு இருந்தது, அந்த கனவை நோக்கி நீங்க 45 lakhsக்கு போனீங்க. 45 lakhsல இருந்து 10 lakhs உங்க போர்ட்ஃபோலியோ இறங்கிருச்சு. இப்போ அதே போர்ட்ஃபோலியோ மறுபடியும் ஜெயிச்சு 45, 50, 60, 80 போகுமானா போகலாம். பட் நிறைய நாள் கழிச்சு போச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதா கேள்வி. சோ இதை விட ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் இருந்தாக்கா இதிலிருந்து வெளியே வந்துட்டு அந்த பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய வியூ. ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்க ஹோல்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மேல ரொம்ப நல்ல நம்பிக்கை இருந்ததுனாக்கா, நிச்சயமா அது மேல போகும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். பட் பெருவாரியான தோல்வி கண்ட முதலீடுகள் மாற்றப்பட வேண்டியவை என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் எந்தெந்த போர்ட்போலியோஸை எல்லாரும் வெரைட்டி வாங்கினாங்களோ, எந்தெந்த ஃபண்ட்ஸை பாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சேஸ் பண்ணி வாங்கினாங்களோ, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்லா இல்லை, ஆரோக்கியமா இல்லை. வருங்காலத்தை நோக்கி அந்த ஃபண்ட்ஸ் போகும்போது அதுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் என்று எனக்கு
பெருவாரியான ஃபண்ட்ஸ்ல தோணல. பாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு எதையும் கேரண்டி பண்ணி கொடுக்காது. கரண்ட் போர்ட்போலியோ தான் நாளைய ரிசல்ட்டை தீர்மானிக்கக்கூடியது. கரண்ட் போர்ட்போலியோ சரியில்லாத போது அதிலிருந்து மீண்டு வேற ஒரு பெட்டர் மேனேஜ் போர்ட்போலியோக்கு போனாக்கா நிச்சயமா நம்மளுடைய ஜேர்னி ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி மறுபடியும் பயணிக்க ஆரம்பிக்கும். கால அவகாசம், கால விரயம், இது ரெண்டுத்தையும் நம்ம சரியா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ லாஸை மேனேஜ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, கால விரயத்தையும் குறைக்க வேண்டும். சோ பணத்தை இழந்துட்டோம், இப்ப மேலும் டைம் இழக்காம வேற இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம முதலீட்டு வளர்ச்சியை பார்த்தாக்கா நமக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில மேலும் புதிய இடங்கள் நம்ம முதலீடுகளை செய்வோம். அந்த முதலீடுகளை சேஃபா சரியாகவும் செய்வோம். அப்படி சேஃபாவும் சரியாகவும் செய்யக்கூடிய முதலீடுகள் நம்மை மறுபடியும் 1 கோடி என்ற இலக்கை நோக்கி எடுத்து செல்லும். சோ அப்படிப்பட்ட முதலீடுகளை செய்வதற்கும் இன்று இருக்கக்கூடிய தவறான முதலீடுகளிலிருந்து வெளியேறுவதற்கும் மார்க்கெட் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பை உணர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்து எதிர்காலத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.